ஓம் நம சிவாய. மிதுன ராசி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னா உங்க வாழ்க்கையில அடுத்த 3 நாள்ல நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் அதிசயம் நடக்க போகுது. ஆமாங்க, இது சும்மா சொல்ற வார்த்தை கிடையாது. மேலே இருக்கிற அந்த தெய்வம் உங்களுக்காக எடுத்திருக்கிற ஒரு தீர்க்கமான முடிவு இது. மார்ச் 31 அப்புறம் உங்க தலையெழுத்தே முற்றிலுமா மாறப்போகுது. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம், சிந்தின கண்ணீர் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்தாச்சு. அதனால இந்த பதிவை முழுமையா கொஞ்சம் கூட நகர்த்தாம பொறுமையா கேளுங்க. ஏன்னா இது உங்களுக்கான இறைவனோட நேரடியான செய்தி. மிதுன ராசிக்காரங்களான உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்காத ஒரு சுத்தமான மனசு உங்களுக்கு. ஆனா நீங்க யாரையெல்லாம் ரொம்ப நம்புனீங்களோ அவங்க தான் உங்களுக்கு பெரிய துரோகத்தை செஞ்சிருப்பாங்க. மத்தவங்களுக்கு எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் கடைசியில உங்களுக்கு கெட்ட பேரு தான் மிஞ்சிருக்கும். தொழில்ல நஷ்டம், வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லாம ஒரு மன அழுத்தம், குடும்பத்துல காரணமே இல்லாம வர சண்டை சச்சரவுன்னு சுத்தி சுத்தி பல பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்படா நம்ம வாழ்க்கை மாறும், நமக்குன்னு ஒரு நல்ல காலம் வராதான்னு பல ராத்திரிகள் தூங்காம முழிச்சுக்கிட்டு கண் கலங்கி யோசிச்சிருப்பீங்க. உங்களோட அந்த கண்ணீருக்கும் வேண்டுதலுக்கும் இப்போ ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்க போகுது. எசரியா இன்னும் 3 நாட்கள்ல உங்களை தேடி ஒரு நற்செய்தி வரப்போகுது. அது நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்கலாம். இல்லனா நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு நல்ல செய்தியா இருக்கலாம். கிரகங்களோட நிலைப்பாடுகள் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறிக்கிட்டு வருது. குறிப்பா மார்ச் 31க்கு பிறகு உங்க ஜாதகத்துல ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் வேலை செய்ய போகுது. உங்க கைவிட்டு போன பணம், உங்களை விட்டு விலகி போன உறவுகள், உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து கெத்தா நிக்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சு ஏமாந்து போனீங்களோ அது எல்லாமே உங்க கண் முன்னாடி ரொம்ப நல்லபடியா நடக்க போகுது. நீங்க இழந்த ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் இறைவன் உங்களுக்கு வட்டியும் முதலுமா திருப்பி தரப்போறாரு. இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்க மனசுதான். இத்தனை நாள் பட்ட கஷ்டத்தினால உங்க மனசுல ஒரு விதமான பயமும் எதிர்மறையான எண்ணங்களும் நிறைஞ்சிருக்கும். இனிமேல் நமக்கு நல்லது நடக்குமாங்கிற பெரிய சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா தயவு செஞ்சு அந்த எண்ணங்களை எல்லாம் தூக்கி தூரமா போடுங்க. ஏன்னா தெய்வம் உங்க கைய பிடிச்சு வழி நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. உங்க குலதெய்வத்தோட ஆசி முழுமையா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த 3 நாள்ல நீங்க பாக்குற சில சின்ன சின்ன அடையாளங்கள், திடீர்னு சந்திக்கிற சில மனிதர்கள் மூலமா உங்களுக்கான அடுத்த கட்ட வழிகாட்டுதல் கிடைக்கும். அதனால எதையும் நல்லதாவே யோசிக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில இனிமேல் இருளே கிடையாது, முழுக்க முழுக்க வெளிச்சம்தான். அபனம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல ரொம்ப நாள் சிக்கி தவிச்சவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சத்தியமா சொல்லணும். மார்ச் மாசத்தோட இறுதிக்குள்ள உங்க மேல இருக்கிற பல கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தானா குறைய ஆரம்பிக்கும். உங்களை பாடாப்படுத்தின கடன்காரங்க தொல்லை இனிமேல் இருக்காது. புதுசா வருமானம் வர்றதுக்கான பல வழிகள் உங்களுக்கு முன்னாடி திறக்க போகுது. சொந்தமா தொழில் செய்றவங்களுக்கு எதிர்பாராத அளவுல லாபம் தேடி வரும். வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு, இல்லனா இருக்கிற வேலையில எப்படியாவது ஒரு பதவி உயர்வு கிடைச்சிராதான்னு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஆச்சரியமான செய்தி கிடைக்கும். நீங்க பட்ட அவமானங்கள், பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உங்களுக்கு ஒரு பெரிய சமூக அங்கீகாரம் கிடைக்க போகுது. இந்த மாற்றம் சும்மா சாதாரணமா நடக்க போறதில்ல. உங்களை சுத்தி இருக்கிற ஊரே வியந்து பாக்குற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாற்றமா உங்க வாழ்க்கையில இருக்க போகுது. உறவுகள்னு சொல்லிக்கிட்டு உங்க கூடவே இருந்து குழி பறிச்சவங்களை பத்தி இப்போ கண்டிப்பா சொல்லியே ஆகணும். உங்க முகத்துக்கு நேரா ரொம்ப நல்லவங்க மாதிரி சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கும். உங்களை ஏமாத்தினவங்க உங்க காசை வாங்கிட்டு திருப்பி தராம இழுத்தடிச்சவங்க எல்லாரையும் இறைவன் இப்போ உங்க வாழ்க்கையில இருந்து மொத்தமா அப்புறப்படுத்த போறாரு. யாரு உங்களுக்கு கெடுதல் நினைச்சாங்களோ அவங்க கண் முன்னாடியே நீங்க ராஜாவா வாழ போறீங்க. உங்க நிம்மதியை கெடுத்தவங்க இனிமேல் உங்க பக்கத்துல கூட நெருங்க முடியாது. இது இயற்கை உங்களுக்காக கொடுக்கிற ஒரு பெரிய நியாயம். உங்க பொறுமைக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மாபெரும் வெற்றி. இக்குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள், காரணமே இல்லாம வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் இனிமேல் பனி போல விலக போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த பெரிய இடைவெளி குறைஞ்சு திரும்பவும் ஒருத்தர் ஆழமா புரிஞ்சுக்கிற நேரம் வந்தாச்சு. தேவையில்லாத ஈகோனால பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாம் உங்களோட அருமையை உணர்ந்து உங்களை தேடி வந்து பேச போறாங்க. ரொம்ப நாளா கல்யாண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்சவங்களுக்கு இந்த மார்ச் 31க்கு அப்புறம் ஒரு சுப செய்தி வீட்டை தேடி வரும். வீட்டுல ஒரு மங்களகரமான காரியம் நடக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் எந்த ஒரு தடங்களும் இல்லாம மலமலன்னு நடக்க ஆரம்பிக்கும். உங்க வீட்டு வாசல்ல ஒரு பெரிய சந்தோஷம் காத்துக்கிட்டு நிக்குது. அதை வரவேற்க நீங்க தயாரா இருங்க. உடல் ஆரோக்கியத்துல இத்தனை நாளா இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள்
மனசை போட்டு அழுத்துல இனம் புரியாத பயம் எல்லாமே இனிமேல் காணாம போகும். ஏதோ ஒரு பெரிய வியாதி நமக்கு வந்துருச்சோன்னு நீங்க பயந்து போய் உட்கார்ந்த நேரங்கள் எல்லாம் உண்டு. ஆனா அதெல்லாம் வெறும் மனப்பிரமைதான்னு உங்களுக்கு சீக்கிரமே புரியும். உடம்புல ஒரு புது தெம்பும் மனசுல ஒரு பெரிய தைரியமும் இப்போ உங்களுக்கு பிறக்க போகுது. காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன பிரச்சனை வருமோங்கிற பயம் போய் இன்னைக்கு என்ன பெரிய நல்லது நடக்க போகுதுங்கிற ஒரு சுறுசுறுப்பு உங்களை தானா தொத்திக்கும். உங்க முகத்துல ஒரு புது கலை, ஒரு தேஜஸ் வரப்போறத நீங்களே கண்ணாடி முன்னாடி நின்னு பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அடுத்த 3 நாட்கள்ல நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். யார் உங்களை கோபப்படுத்தினாலும் சரி, எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் சரி, ரொம்ப அமைதியா கடந்து போயிடுங்க. அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் விட்டுடாதீங்க. ஏன்னா உங்களை சுத்தி இப்போ ஒரு பிரம்மாண்டமான நல்ல சக்தி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை நீங்க கோபப்பட்டோ இல்லனா பழைய கஷ்டங்களை நினைச்சு திரும்ப திரும்ப அழுதோ கெடுத்துக்க கூடாது. காலையில எந்திரிச்சதும் உங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சு கும்பிடுங்க. முடிஞ்சா பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. உங்க பாரத்தெல்லாம் அந்த தெய்வத்துக்கிட்ட முழுமையா இறக்கி வச்சிடுங்க. எல்லாம் நீ பாத்துக்குவ அப்படிங்கிற அந்த முழுமையான சரணாகதி மட்டும்தான் இப்போ உங்களுக்கு தேவை. இனி வர்ற காலங்கள் முழுக்க முழுக்க உங்களுக்கானது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறப்போகுது. இத்தனை நாளா முடங்கி போன உங்க தொழில் திடீர்னு சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். பண வரவு நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத பல திசைகள்ல இருந்து மழையா கொட்ட போகுது. உங்களை நம்பி உதவி செய்ய, உங்களோட சேர்ந்து உழைக்க பல பேர் தானா முன்வர போறாங்க. இது நாள் வரைக்கும் உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. உங்களுக்குள்ள இருந்த திறமை இப்போ முழுமையா வெளிப்பட போகுது. அதற்கான சரியான அங்கீகாரமும் இந்த மார்ச் 31 அப்புறம் உங்களை தேடி வரப்போகுது. அகன் திருஷ்டியை பத்தி இப்போ கண்டிப்பா பேசியே ஆகணும். நீங்க நல்லா இருக்க கூடாது, நீங்க முன்னுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சு உங்க கூடவே இருந்து பல பேர் சதி செஞ்சிருக்காங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி பல தப்பான காரியங்களை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த கெட்ட சக்திகள், அந்த கண் திருஷ்டி எல்லாமே இப்போ உங்ககிட்ட இருந்து தெரிச்சு ஓட போகுது. உங்க குலதெய்வம் ஒரு பெரிய அரணா மாறி உங்களை சுத்தி நின்னு பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இனிமேல் எந்த ஒரு தீய சக்தியாலும் எந்த ஒரு கெட்ட மனுஷனாலும் உங்க முடிய கூட தொட்டு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இறைவன் உங்களுக்கு ஒரு வலிமையான பாதுகாப்பை இப்ப கொடுத்திருக்காரு. உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது. இனிமேல் யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார நம்பலாம், யார நம்ப கூடாதுன்னு உங்க உள்ளுணர்வே உங்களுக்கு ரொம்ப தெள்ள தெளிவா காட்டி கொடுத்துரும். சில நேரங்கள்ல ராத்திரி தூங்கும்போது உங்களுக்கு சில வித்தியாசமான கனவுகள் வரலாம். பயப்பட வேண்டாம். அந்த கனவுகள் மூலமா உங்க இஷ்ட தெய்வம் உங்களுக்கு சில முக்கியமான செய்திகளையும் எச்சரிக்கைகளையும் சொல்ல போகுது. அதனால உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் இனிமேல் முழுமையா நம்புங்க. மத்தவங்க சொல்றத கேட்டு இனிமேல் எந்த முடிவும் எடுக்காதீங்க. உங்க புத்திக்கும் மனசுக்கும் எது சரின்னு படுதோ அதை தைரியமா செய்யுங்க. வீட்டுல எப்பவுமே ஒரு நல்ல சூழ்நிலையை தக்க வச்சுக்கோங்க. சாமி படத்துக்கு வாசனையான பூக்கள் வச்சு காலையிலயும் சாயங்காலமும் நெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. வீட்டை எப்பவும் சுத்தமா வச்சுக்கோங்க. ஏன்னா மகாலட்சுமி உங்க வீட்டை தேடி வரப்போகுது. உங்க கஷ்டம் எல்லாம் மொத்தமா தீர போகுதுன்னு முழுசா மனசார நம்புங்க. யாரு உங்க மனசை குழப்பினாலும் அதை காதுல வாங்கிக்காதீங்க. உங்க நம்பிக்கை தான் உங்க வாழ்க்கையில அந்த பெரிய அதிசயத்தை கண் முன்னாடி கொண்டு வரப்போகுது. ரொம்ப நாளா நீங்க சுமந்துகிட்டு இருந்த கவலைகள் மூட்டையை இப்போ தூக்கி போட்டுட்டு நிம்மதியா மூச்சு விடுற நேரம் இது. உங்க வாழ்க்கையில வசந்தம் முழுமையா வீச ஆரம்பிச்சிருச்சு. உங்க ராசிக்கு அதிபதியே அந்த புதன் பகவான் தான். புத்திசாலித்தனத்துக்கும் திறமைக்கும் உங்ககிட்ட பஞ்சமே கிடையாது. இப்படிப்பட்ட நீங்க எப்படி இவ்வளவு சுலபமா மத்தவங்க கிட்ட ஏமாந்தீங்கன்னு நினைக்கும் போது சில நேரம் உங்களுக்கே உங்க மேல ரொம்ப கோபம் வரும். மூளை சொல்றத கேட்காம மனசு சொல்றத கேட்டு பாசத்துக்கு அடிமையாகித்தான் பல இடங்கள்ல நீங்க அடிபட்டு நிக்கிறீங்க. உங்க சொந்தக்காரங்க, உங்க கூடவே பிறக்காத அண்ணன் தம்பின்னு நீங்க உசிரா நினைச்சவங்க தான் உங்களுக்கு பெரிய துரோகத்தை பரிசா கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு இனிமேல் நீங்க வருத்தப்படவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு நடந்த இந்த அநியாயம் எல்லாமே மேல இருக்கிற இறைவனோட கணக்குல ரொம்ப துல்லியமா பதிவாகி இருக்கு. அதற்கான தீர்ப்பை தான் அவர் இப்போ தன் கையில எடுத்திருக்காரு. இந்த மார்ச் 31 அப்புறம் கோர்ட் வாசல்லையோ இல்ல பஞ்சாயத்துலயோ ரொம்ப நாளா இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைய போகுது. உங்க கைக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்தா இருக்கட்டும், இல்ல நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு மத்தவங்க கிட்ட மாட்டிட்டு இருக்கிற பணமா இருக்கட்டும், அது எல்லாமே எந்த ஒரு தடங்களும் இல்லாம உங்களை தேடி வரப்போகுது. உங்க உரிமையை தட்டி பறிச்சவங்க எல்லாரும் இனிமேல் உங்ககிட்ட கை கட்டி நிக்க போறாங்க. இது நாள் வரைக்கும் நியாயம் கிடைக்காதான்னு ஏங்கி போன உங்களுக்கு இப்போ கிடைக்க போற இந்த வெற்றி உங்க தலைமுறையே உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்க போகுது. உங்க மனசுக்குள்ள இருக்கிற இன்னொரு பெரிய பயம் என்னன்னா, நாம நல்லா வந்தா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க திரும்பவும் கண் திருஷ்டி வைப்பாங்களே அப்படிங்கறதுதான். ஆனா
நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. இனிமேல் எந்த ஒரு கெட்ட பார்வையும் உங்களை நெருங்கவே முடியாது. உங்களை பாதுகாக்கிற பொறுப்பை உங்க இஷ்ட தெய்வம் முழுமையா ஏத்துக்கிட்டாச்சு. ராத்திரி நேரங்கள்ல நீங்க தூங்கும் போது யாரோ உங்க பக்கத்துல நின்னு உங்களை பாதுகாக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். காலையில எந்திரிக்கிறப்ப ஒரு இனம் புரியாத நிம்மதியும் சந்தோஷமும் உங்க மனசுல நிறைஞ்சிருக்கும். இந்த 3 நாட்கள்ல நீங்க பாக்குற சில சகுனங்கள், அதாவது நீங்க வெளியில போகும்போது திடீர்னு கேக்குற ஒரு நல்ல வார்த்தை, இல்லனா கோயில்ல கிடைக்கிற ஒரு பூ, இது எல்லாமே உங்களுக்கான வெற்றி உறுதி செய்யப்பட்டுருச்சு அப்படிங்கறதுக்கான சாட்சி தான். எப்பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். குடும்பத்துக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போனவங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு சின்ன பாராட்டு கூட கிடைச்சிருக்காது. ஆனா இனிமேல் உங்க குடும்பத்துல உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு உயர போகுது. உங்க கணவர்கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. உங்களை புரிஞ்சுக்காத உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்போ உங்க அருமையை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை கொண்டாடுற நேரம் வந்தாச்சு. சொந்தமா ஏதோ ஒரு தொழில் பண்ணணும், நாமும் 4 காசு சம்பாதிக்கணும்னு நினைச்ச பெண்களுக்கு அந்த வாய்ப்பு உங்களை தேடி தானா வரப்போகுது. உங்க திறமைக்கான முழு அங்கீகாரமும் இந்த மார்ச் மாசத்தோட இறுதியில உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல நீங்க படுற கஷ்டம் கொஞ்ச நஞ்சமா என்ன? நீங்க ராப்பகலா செஞ்ச வேலைக்கு வேற யாரோ ஒருத்தர் பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த அநியாயமும் நடக்க விட மாட்டார் அந்த மேலிடத்துல இருக்கிற சாமி. உங்க உழைப்புக்கு ஏத்த பலன், உங்க திறமைக்கு ஏத்த பதவி உங்களை தேடி தானா வரப்போகுது. ரொம்ப நாளா வேலை இல்லாம எங்கெங்கோ ஏறி இறங்கி பல இடங்கள்ல அவமானப்பட்டு நின்னவங்களுக்கு இந்த 3 நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. உங்களை வேண்டாம்னு ஒதுக்குனவங்களே இப்போ உங்களை கூப்பிட்டு வேலை கொடுக்கற அளவுக்கு உங்க நேரம் பெரிய அளவுல மாறப்போகுது. சொந்தமா தொழில் தொடங்கணும், குறிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடைகள் வியாபாரம் செய்யணும், புதுசா ஒரு பிராண்ட் உருவாக்கணும்னு பல நாள் கனவு கண்டுகிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான நேரம். இதுக்காக நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க இது சரிப்பட்டு வராதுன்னு உங்களை பின்வாங்க வச்சிருக்கலாம். ஆனா உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தைரியமா செய்யுங்க. அந்த தெய்வத்தோட ஆசி உங்களுக்கு முழுமையா இருக்கிறதுனால நீங்க ஆரம்பிக்க போற அந்த தொழில்ல லாபம் பல மடங்கு கொட்ட போகுது. உங்க பேரு 4 பேருக்கு தெரியற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு வர போறீங்க. இளமிதுன ராசிக்காரங்களான உங்க மூளை எப்பவுமே ஏதாவது ஒன்ன யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு இல்லாத ஒன்ன நினைச்சு நீங்களே உங்களை போட்டு ரொம்ப குழப்பிக்குவீங்க. ராத்திரி படுத்தா தூக்கம் வராது, மனசுக்குள்ள 1000 யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த மார்ச் 31ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க மனசு ஒரு தெளிந்த நீரோட மாதிரி மாறப்போகுது. தேவையில்லாத பயம், குழப்பம் எல்லாம் உங்களை விட்டு முழுமையா விலகி ஒரு பெரிய நிம்மதி உங்க உசுருக்குள்ள இறங்க போகுது. இதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நல்லதுதான்னு உங்க உள்மனசு உங்ககிட்டயே சொல்ல ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு மன முதிர்ச்சி உங்களுக்குள்ள வரப்போகுது. கையில காசு நிக்க மாட்டேங்குதே, வந்ததும் வராததுமா செலவாகுதேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. கடனை வாங்கி கடனை அடைச்சு ஒரு கட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாம். உங்களுக்கு எங்கெங்க இருந்தோ பணம் வர வேண்டிய வழிகள் எல்லாம் இப்போ தானா திறக்க போகுது. நீங்க யாருக்காவது பணம் கொடுத்து அது வராம உங்களை ரொம்ப இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்தா அந்த பணம் எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். உங்க பொருளாதார நிலைமை உயர்ந்து நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு ஒரு மாபெரும் சக்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகி உங்க வாழ்க்கையில ஒரு புது வெளிச்சம் பிறக்க போகுது. உங்க திறமைக்கு அளவே கிடையாது. குறிப்பா இந்த கலைத்துறை, ஊடகம் இல்லனா உட்கார்ந்த இடத்துலயே படங்களை அழகாக்குறது, புதிய காணொளிகளை உருவாக்குறதுன்னு உங்க கற்பனை திறனை வச்சு வித்தை காட்டுற தொழில இருக்கவங்களுக்கு இது ரொம்ப பெரிய அதிர்ஷ்ட காலம். உங்க மூளையில உதிக்கிற ஒவ்வொரு சிந்தனையும் இப்போ மிகப்பெரிய அளவுல பேசப்பட போகுது. உங்களை யாருமே கவனிக்கலையேன்னு ரொம்ப நாளா நீங்க பட்டுக்கிட்டு இருந்த அந்த ஏக்கம் இப்போ முழுசா தீரப்போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க திறமைய பார்த்து வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு உங்களை தேடி வர காத்துக்கிட்டு இருக்கு. இத்தனை நாளா கஷ்டத்துல உங்க உடம்பையும் முகத்தையும் சரியா கவனிக்காம விட்டுட்டீங்க. என்னடா வாழ்க்கை இதுன்னு ஒரு விரக்தியில உங்க தோற்றத்தை பத்தி நீங்க கவலையே படல. ஆனா இப்போ உங்க தோற்றத்துல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. உங்களை நீங்களே அழகா மாத்திக்கணும்னு நினைச்சு உங்க தலைமுடி, தாடி இதெல்லாம் திருத்தி செதுக்கி ஒரு புது மனுஷனா மாற போறீங்க. உங்களை பாக்குறவங்க என்ன இவ்வளவு மாறிட்டாங்கன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க முகத்துல ஒரு பெரிய வசீகரம் கூடும். மனசுக்குள்ள வரப்போற அந்த ஆழமான சந்தோஷம் அப்படியே உங்க முகத்துல வெளிச்சமா பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். உங்க நடையிலையும் உடையிலையும் ஒரு பெரிய கம்பீரம் தானா வந்து ஒட்டிக்கும். மார்ச் 31க்கு அப்புறம் நடக்க போற அந்த அதிசயம் சும்மா சாதாரணமா வந்துட்டு போற விஷயம் கிடையாது.
யாரெல்லாம் உங்களை தரம் தாழ்த்தி பேசினாங்களோ அவங்க நாக்காலேயே உங்களை நல்லவங்கன்னு சொல்ல வைக்க போற அந்த மேல இருக்கிற சாமி. நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய மகுடம் உங்க தலையில ஏற போகுது. உங்க சொந்தக்காரங்க மத்தியில ஒரு ஓரமாக ஒதுக்கப்பட்டு நின்ன நீங்க இப்போ நடுநாயகமா உட்காந்து மரியாதையை வாங்க போறீங்க. உங்க வாயில இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இப்போ பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்கற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயர போகுது. உங்க குலதெய்வத்தோட அருள் இப்போ முழுமையா உங்க குடும்பத்தை சுத்தி ஒரு கோட்டை மாதிரி நிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் எந்த ஒரு தீய சக்தியும் கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களும் உங்க நிழல கூட நெருங்க முடியாது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி தான் போக போகுது. உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு நல்ல செய்தி ரொம்ப சீக்கிரமே உங்க காதுகளுக்கு வந்து சேரும். அந்த நிமிஷத்துல உங்க கண்ணுல இருந்து வர்றது கண்டிப்பா ஆனந்த கண்ணீரா மட்டும்தான் இருக்கும். இத்தனை நாள் நீங்க வடித்த கண்ணீருக்கு மேல இருக்கிறவன் கொடுக்க போற பெரிய பரிசு இது. உங்க வாழ்க்கையில இனிமேல் இருளே கிடையாது. முழுக்க முழுக்க சந்தோஷம் மட்டும்தான் நிலைச்சு நிக்க போகுது. இவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பெரிய ரகசியமான வேண்டுதல் இப்போ பலிக்க போகுது. யாருக்காவது ஒரு பெரிய உதவி செஞ்சுட்டு அதுக்கான பலன் கிடைக்காம ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா மாறி உங்களை தேடி வரும். நல்லவங்களுக்கு காலம் எப்பவுமே ரொம்ப அழகான பதிலை சொல்லும்னு பெரியவங்க சொல்றது 100க்கு 100 உண்மைங்கிறது உங்க வாழ்க்கையில இப்ப நிரூபணமாக போகுது. அந்த இறைவனோட பார்வை உங்க மேல முழுமையா பட்டுருச்சு. அதனால எந்த கவலையும் இல்லாம தைரியமா உங்க பாதையில நடப்போடுங்க. வெற்றி தேவதை உங்க வீட்டு கதவை தட்டுற சத்தம் இப்போ கேட்க ஆரம்பிச்சாச்சு. ராத்திரி நேரங்கள்ல சில சமயம் உங்களுக்கு திடீர்னு முழிப்பு வரும். ஏதோ ஒரு சக்தி உங்களை சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படும். அதெல்லாம் நினைச்சு நீங்க கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது. ஏன்னா உங்க முன்னோர்களோட ஆசியும் உங்க குலதெய்வத்தோட அரவணைப்பும் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா மாறிக்கிட்டு இருக்கு. இத்தனை நாளா உங்களை படாத பாடுபடுத்தின அந்த கெட்ட நேரமெல்லாம் காத்துல கரைஞ்சு போறதுக்கான அறிகுறி தான் அது. உங்க உடம்புல ஒரு சிலிர்ப்பு, மனசுல ஒரு இனம் புரியாத அமைதி, இது எல்லாமே அடுத்த 3 நாள்ல உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய அதிசயத்துக்கான முதல் படி. இதை நீங்க முழுமையா நம்பி ஏத்துக்கணும். உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப நாளா நீங்க உருகிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க படிப்பு, அவங்க கல்யாணம், அவங்க வேலைன்னு ஒவ்வொன்னுக்காகவும் நீங்க படுற பாடு அந்த சாமிக்கு மட்டும்தான் தெரியும். உங்க தியாகம் எதுவுமே இனிமே வீண் போகாது. உங்க பிள்ளைங்க உங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமையை தேடி தரப்போறாங்க. 4 பேர் மத்தியில உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்க போறாங்க. இது நாள் வரைக்கும் அவங்க உங்களை புரிஞ்சுக்கலையேன்னு நீங்க பட்ட கவலை எல்லாம் இனிமேல் காணாம போகும். உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பிணைப்பு, ஒரு ஆழமான பாசம் இப்போ தானா உருவாக போகுது. உங்க வீடு இனிமே ஒரு கோவில் மாதிரி சுபிட்சமா மாறப்போகுது. அசுப காரியங்கள் வீட்டுல நடக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் தடபுடலா ஆரம்பிக்க போகுது. வாசல்ல கெட்டி மேளம் கேட்கிற நேரம் ரொம்ப நெருங்கிடுச்சு. யாருக்கெல்லாம் கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருந்ததோ அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் தேடி வரப்போகுது. ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம பல கோவில்களுக்கு ஏறி இறங்கி பல பேரோட குத்தலான பேச்சுகளை கேட்டு கண்ணீர் விட்டவங்களுக்கு அந்த இறைவன் இப்போ ஒரு அழகான வரத்தை கொடுக்க போறாரு. உங்க வீட்டுல ஒரு சின்ன குழந்தையோட சிரிப்பு சத்தம் கேட்கிற காலம் கணிஞ்சு வந்தாச்சு. இது எல்லாமே இந்த மார்ச் மாசம் 31 அப்புறம் உங்க கண் முன்னாடி ஒன்னொன்னா நடக்க போகுது. பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்கன்னு உங்களை சுத்தி இருந்தவங்க பல பேர் நீங்க கஷ்டப்படுறத பார்த்து ரகசியமா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நீங்க எப்பவுமே இப்படியே தான் கஷ்டப்படணும்னு நினைச்சவங்களுக்கு இறைவன் இப்போ ஒரு பெரிய சவுக்கடி கொடுக்க போறாரு. உங்க வளர்ச்சியை பார்த்து அவங்க கண்ணு கலங்குற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்ப பெரிய அளவுல உயர போகுது. நீங்க ஆசைப்பட்ட பொருள், நீங்க வாங்கணும்னு நினைச்ச வண்டி, வீடு எல்லாமே உங்க கைக்கு வந்து சேரும். உங்க உழைப்புக்கும் உங்க நேர்மைக்கும் கிடைச்சிருக்கிற இந்த பெரிய பரிசை யாரும் உங்ககிட்ட இருந்து தட்டி பறிக்க முடியாது. ரொம்ப தைரியமா, ரொம்ப நம்பிக்கையோட அடுத்த அடியை எடுத்து வைங்க. இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. அது என்ன தெரியுமா? நீங்க செஞ்ச புண்ணியம், உங்க முன்னோர்கள் செஞ்ச தர்மம், இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இப்போ உங்களை காக்க போகுது. இத்தனை நாளா நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்னு பலமுறை சாமி படத்துக்கு முன்னாடி நின்று அழுதுருப்பீங்க. உங்க கண்ணீருக்கெல்லாம் இப்போ விடை கிடைக்கிற நேரம் வந்தாச்சு. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ மத்தவங்களுக்கு செஞ்ச சின்ன சின்ன உதவிகள் கூட இப்போ பெரிய மலையளவு புண்ணியமா மாறி உங்களை சுத்தி அரணாக நிக்க போகுது. நீங்க செஞ்ச தர்மம் தான் இப்போ உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. உங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே எங்கிருந்தோ சில நல்ல மனிதர்களை அந்த இறைவன் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போறாரு. சொந்தக்காரங்க கூட உங்களை கைவிட்ட நேரத்துல முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய உதவி தேடி வரப்போகுது.
நீங்க எதிர்பார்க்காத ஒரு திசையில இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பண வரவோ இல்லைன்னா ஒரு நல்ல செய்தியோ வரப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் உங்க மேல இருக்கிற அந்த கிரகங்களோட அமைப்பும் உங்க குலதெய்வத்தோட நேரடியான பார்வையும் தான். இனிமே உங்களை சுத்தி இருக்கிற நல்லவங்களை உங்களால ரொம்ப சுலபமா அடையாளம் கண்டுக்க முடியும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறந்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி ரொம்ப வேகமா முன்னேற போறீங்க. உடம்புல இத்தனை நாளா இருந்த ஒரு இனம் புரியாத சோர்வு, எந்த வேலையையும் சுறுசுறுப்பா செய்ய முடியாம முடக்கி போட்ட அந்த அசதி எல்லாமே இப்போ காணாம போக போகுது. காலையில எழுந்திருச்ச உடனே ஒரு புது தெம்பு, இன்னைக்கு நாம எதையாவது சாதிச்சே தீரணுங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள தானா பிறக்கும். உங்க மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கி ஒரு இறகு மாதிரி லேசா மாற போறீங்க. ராத்திரி படுத்த உடனே எந்த ஒரு கவலையும் இல்லாம நிம்மதியான தூக்கம் உங்களை தழுவ போகுது. உங்க ஆரோக்கியத்துல வரப்போற இந்த பெரிய மாற்றம் உங்க முகத்திலேயே ஒரு பெரிய தேஜஸ கொண்டு வரப்போகுது. உங்களை பாக்குறவங்களுக்கே உங்க மேல ஒரு தனி மரியாதையும் ஈர்ப்பும் வர அளவுக்கு நீங்க மாற போறீங்க. இந்த 3 நாட்கள்ல நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டியது உங்க எண்ணங்களை மட்டும்தான். மனசுக்குள்ள எப்பவும் நல்லதையே நினைங்க. காலையில எந்திரிச்சதும் உங்க கைகளை பார்த்து சாமி கும்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டையும் கோபப்படாம வம்பு சண்டைக்கு போகாம அமைதியா இருங்க. ஏன்னா உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பிக்கிற இந்த நேரத்துல எந்த ஒரு எதிர்மறையான எண்ணமும் உங்களை நெருங்க கூடாது. மார்ச் மாசம் 31ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த மாபெரும் அதிசயத்தை உங்க 2 கண்ணால நீங்க பார்க்க போறீங்க. இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் வெறும் கனவு மாதிரி மறைஞ்சு உங்க வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான வசந்தம் வீச போகுது. நீங்க நினைக்கிற காரியம் 100க்கு 100% அப்படியே நல்லபடியா நடக்க போகுது. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க நிலைமை என்னாகும்னு நீங்க சில நேரம் யோசிச்சிருப்பீங்க. அவங்கள நம்ம பழிவாங்கணுமேன்னு உங்களுக்குள்ள ஒரு கோபம் கூட இருந்திருக்கும். ஆனா அதுக்கான எந்த அவசியமும் இனிமேல் உங்களுக்கு இல்ல. ஏன்னா உங்களுக்காக அந்த சாமி இப்போ நேரடியா களத்துல இறங்கிட்டாரு. உங்களை வஞ்சிச்சவங்க, உங்களை ஏமாத்தி உங்க பணத்தை சுருட்டிக்கிட்டவங்க எல்லாரும் இப்ப நீங்க கண் குளிர பாக்குற அளவுக்கு பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க போறாங்க. இது யார் கொடுக்கற சாபமும் இல்ல, செஞ்ச கர்மாவோட சுழற்சி. யார் உங்களுக்கு குழி பறிச்சாங்களோ அவங்களே அந்த குழியில விழ போறாங்க. உங்க மனசை காயப்படுத்தினவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்ப முழுசா உணர்ந்து உங்ககிட்டயே வந்து மன்னிப்பு கேட்கிற ஒரு காலம் இப்போ உங்களை தேடி வேகமா வந்துகிட்டு இருக்கு. இது வெறும் வார்த்தை இல்ல, காலத்தோட கட்டாயம். உங்க பொறுமைக்கும் நீங்க சிந்தின கண்ணீருக்கும் கிடைக்க போற மாபெரும் நியாயம் இது. இனிமேல் எந்த ஒரு முக்கியமான முடிவா இருந்தாலும் உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் முழுசா நம்பி முடிவெடுங்க. ஏன்னா உங்க உள்ளுணர்வு வழியா இப்போ உங்க குலதெய்வம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. மத்தவங்க சொல்றத கேட்டு அவங்க பேச்ச நம்பி ஏமாந்து நின்ன காலம்லாம் மொத்தமா முடிஞ்சு போச்சு. உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய சக்தி இப்ப புதுசா விழிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அடுத்த 3 நாள்ல நீங்க போக வேண்டிய சரியான பாதைய அந்த தெய்வமே உங்களுக்கு ரொம்ப தெளிவா காட்ட போகுது. சில பேரு எப்படியாவது உங்களை குழப்ப நினைப்பாங்க, உங்க மனசை மாத்த திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நீங்க அவங்க பேச்சுகளுக்கு செவி சாய்க்காம உங்க இலக்க நோக்கி மட்டும் ரொம்ப வேகமா முன்னேறிக்கிட்டே இருங்க. உங்க வெற்றியை யாராலையும் இனிமேல் தடுக்கவே முடியாது. சொத்து பிரச்சனையில ரொம்ப நாளா மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் இப்ப காத்துக்கிட்டு இருக்கு. பல வருஷமா தீர்க்க முடியாம இழுத்தடிச்ச பஞ்சாயத்துல கூட உங்களுக்கு சாதகமா ஒரு நல்ல தீர்ப்பு வரப்போகுது. உங்க கைக்கு வர வேண்டிய நியாயமான பங்கு எந்த ஒரு பெரிய சண்டை சச்சரவும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த பெரிய விரிசல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி திரும்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோள் கொடுத்து ஆதரவா நிக்க போறீங்க. ரொம்ப நாளா ஒரு சொந்த வீடு வாங்கணும், இல்லனா இருக்கிற வீட்டை இடிச்சிட்டு புதுசா கட்டணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த கனவு கண் முன்னாடி நனவாகிற நேரம் இது. அதுக்கான பண உதவி முகம் தெரியாத ஒருத்தர் மூலமாவோ இல்ல நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்தோ ஆச்சரியப்படுற மாதிரி உங்களுக்கு தேடி வரப்போகுது. 5 வரைக்கும் வாழ்க்கை அடிபட்டு இனிமே நமக்கு ஒரு நல்ல காலமே கிடையாதான்னு நினைச்சு மூளையில உக்காந்து அழுதவங்களுக்கு இந்த மார்ச் 31ஆம் தேதி ஒரு பெரிய மறுபிறவி மாதிரி அமைய போகுது. உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்போ ஒரு பெரிய ராஜயோகத்தை உங்களுக்காக உருவாக்கி வச்சிருக்கு. உங்க வாழ்க்கையில இனிமேல் நடக்க போற இந்த பிரம்மாண்டமான நல்ல மாற்றங்களை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிற ஊரே கண்ணு வைக்க போகுது. ஆனா அத பத்தி நீங்க துளி கூட கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்க மேல விழற ஒவ்வொரு கண் திருஷ்டியையும் உங்க இஷ்ட தெய்வம் தன்னோட பார்வையால சுட்டு புசுக்கிடும். உங்க கஷ்டமெல்லாம் முடிஞ்சாச்சு, இனிமேல் தைரியமா இருங்க. வாழ்க்கையில வரப்போற மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்க முழு மனசோட தயாராயிருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப அற்புதமான நேரம்னு தான் சொல்லணும். இத்தனை நாளா படிப்புல ஒரு மந்த நிலை, புஸ்தகத்தை திறந்தாலே ஒரு தூக்கம், ஞாபக மறதின்னு பல பசங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க.
பெத்தவங்களுக்கும் நம்ம புள்ள இப்படி இருக்கானே, இவன் எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த சரஸ்வதி தேவியோட கடாட்சம் உங்க பிள்ளைங்க மேல முழுசா விழப்போகுது. ரொம்ப சுட்டியா புத்திசாலித்தனமா அவங்க மாற போறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. பரீட்சையில நல்ல மதிப்பெண் வாங்கி நீங்க நினைச்சதை விட ஒரு பெரிய இடத்துக்கு அவங்க போக போறாங்க. அவங்க முகத்துல இருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாமே காத்துல பறந்து போயிரும். அகடல் தாண்டி தூர தேசத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இப்போ அந்த வாய்ப்பு எந்த ஒரு தடையும் இல்லாம தேடி வரப்போகுது. பல தடவை முயற்சி செஞ்சு கடைசி நேரத்துல அந்த வாய்ப்பு நழுவி போய் ரொம்பவே ஏமாந்து போயிருப்பீங்க. இனிமே நமக்கு அந்த குடுப்பினை இல்லையோன்னு நீங்க நினைச்ச நேரத்துல அந்த தெய்வம் உங்க கை பிடிச்சு இழுத்து உங்களை ஒரு பெரிய உயரத்துல உட்கார வைக்க போகுது. வெளிநாட்டுல வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு, இல்ல அங்கேயே நிரந்தரமா தங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் மாசம் 31 அப்புறம் ஒரு பெரிய நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க பிறந்த மண்ணை விட நீங்க போக போற அந்த புது இடம் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தையும் பேரோடும் புகழோடும் வாழக்கூடிய ஒரு நல்ல நிலைமையும் கொடுக்க போகுது. வீட்டுல இருக்கிற வயசானவங்களோட உடம்புல இத்தனை நாளா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சு அலைஞ்சு காசும் கரைஞ்சு மனசும் உடைஞ்சு போய் நின்ன குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய விடிவு காலம். என்ன வியாதி இருக்குன்னே தெரியாம ஆனா உடம்புல ஏதோ ஒரு வலி ஒரு சோர்வுன்னு கஷ்டப்பட்ட பெரியவங்களுக்கு இப்போ ஒரு புது தெம்பு கிடைக்க போகுது. அவங்க முகத்துல ஒரு தெளிவும் உடம்புல ஒரு சுறுசுறுப்பும் வந்து உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்க போறாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் தான் இப்போ உங்களை சுத்தி ஒரு பெரிய கவசமா நின்னு உங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. மூத்தவங்களோட ஆசியும் குலதெய்வத்தோட அருளும் ஒன்னா சேரும்போது உங்க வாழ்க்கையில எந்த ஒரு குறையும் இனிமே வரவே வராது. நீங்க இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். காலையில எந்திரிச்சதும் வானத்தை பார்த்து 2 கையும் கூப்பி அந்த சாமிக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லுங்க. ஏன்னா நீங்க கேட்டதை விட பல மடங்கு அதிகமா அவர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. உங்க மனசுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன ஆசைகள்ல இருந்து நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத பெரிய விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே இப்ப உங்களுக்காக வரிசை கட்டி நிக்க போகுது. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத உங்க சுத்தமான மனசுக்கு அந்த இயற்கை கொடுக்க போற பெரிய பரிசு இது. உங்களை அழ வச்சவங்க முன்னாடி நீங்க ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. உங்க தலையெழுத்து இப்போ தங்கத்தால எழுதப்பட போகுது. எதை நினைச்சும் பயப்படாம ரொம்ப சந்தோஷமா முழு நம்பிக்கையோட உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி தைரியமா நடப்போடுங்க. வண்டி வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த நேரம் ஒரு மாபெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. பழைய வண்டியை வச்சுக்கிட்டு வழியில அது அடிக்கடி நின்னு போய் நீங்க பட்ட அவமானம் கொஞ்சம் நெஞ்சமா என்ன, இப்போ நீங்க நினைச்சதை விட ஒரு பெரிய வண்டி ரொம்ப அம்சமா உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போகுது. நிலம் வாங்கி வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு முகம் தெரியாத ஆட்கள் மூலமா ஒரு நல்ல இடம் எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாம அமைய போகுது. நீங்க கட்ட போற அந்த புது வீடு உங்க சொந்தக்காரங்க எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்க போகுது. உங்க வாசல் படிய மிதிக்கிறவங்களுக்கு கூட ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. அந்த அளவுக்கு உங்க வீடு ஒரு ராசியான வீடா மாற போகுது. கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்களை பத்தி நான் மறுபடியும் சொல்லியே ஆகணும். ஏன்னா உங்க சுபாவம் அப்படி. யாராவது 2 வார்த்தை அன்பா பேசிட்டா போதும் உசிரையே தூக்கி அவங்க கையில கொடுத்துருவீங்க. அப்படி நீங்க நம்பின ஒருத்தர் இப்பவும் உங்க கூடவே தான் இருக்காரு. ஆனா உங்க முதுகுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சதி வேலைகள் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த சதியெல்லாம் இப்போ உங்க குலதெய்வம் முறியடிக்க போகுது. அந்த துரோகியோட முகமூடி ரொம்ப சீக்கிரமாவே உங்க கண் முன்னாடி கிளிய போகுது. அவங்க யாருன்னு தெரிஞ்சதும் உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். ஆனா அத நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த கெட்ட சக்தி உங்க வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா விலகி போறதுக்கான ஒரு நல்ல நேரம் தான் இது. விவசாயம் பண்றவங்களுக்கு இல்லனா மண்ணை நம்பி தொழில் பண்றவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய யோகம் அடிக்க போகுது. நீங்க பட்ட கஷ்டம் போட்ட முதலீடெல்லாம் முடங்கி போய் என்ன பண்றதுன்னே தெரியாம நின்ன உங்களுக்கு இப்போ 3 மடங்கு லாபம் கிடைக்க போகுது. உங்க நிலத்துல நீங்க போட்ட விதையெல்லாம் இப்போ பெரிய அளவுல மகசூல் கொடுக்க போகுது. கடன் தொல்லையால ராத்திரி பூரா தூங்காம தவிச்ச உங்களுக்கு அந்த கடனை எல்லாம் ஒரே அடியா அடைக்கிற அளவுக்கு உங்க கையில பணம் வந்து சேரும். யாருக்கெல்லாம் காசு கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு நீங்க தலை நிமிர்ந்து நெஞ்சை நிமிர்த்தி நடக்க போறீங்க. உங்க உழைப்புக்கும் உங்க நேர்மைக்கும் அந்த பூமி தாய் கொடுக்க போற மாபெரும் பரிசு இது. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆசை பல வருஷமா முடங்கி போய் கிடக்குது. யார்கிட்டயும் சொல்ல முடியாம இத செஞ்சா மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு பயந்து பயந்து உங்க ஆசைகளை நீங்களே குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்கீங்க. ஆனா இப்போ அந்த ஆசைகளுக்கு உயிர் கொடுக்கற நேரம் வந்தாச்சு.
நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தைரியமா செய்யுங்க. உலகத்துக்காக வாழாம கொஞ்ச நாளாவது உங்களுக்காக உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிங்க. அந்த சாமி உங்களுக்கு முழு சுதந்திரத்தையும் அதற்கான பணபலத்தையும் இப்போ தாராளமா கொடுக்க போறாரு. உங்க முகத்துல இனிமேல் கவலையோட ரேகையே இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க ஒரு தெளிவும் தைரியமும் மட்டும்தான் இருக்கணும். உங்க குலதெய்வத்தோட நேரடி கண்காணிப்புல நீங்க இப்போ முழுமையா வந்துட்டீங்கிறதா ரொம்ப பெரிய உண்மை. காலையில எந்திரிக்கும் போதோ இல்ல வெளியில ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்கு போகும்போதோ சில நல்ல சகுனங்கள் உங்களை தேடி தானா வரப்போகுது. கோயிமணி சத்தம் கேக்குறது, இல்லனா முகம் தெரியாத யாராவது உங்களை பார்த்து சிரிக்கிறது, வழியில மங்களகரமான பொருள்களை பாக்குறதுன்னு இதெல்லாம் உங்களுக்கான காலம் மாறிடுச்சுங்கிறதுக்கான பெரிய அறிகுறி. ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சு பல காரணங்களால தடைப்பட்டு போன உங்க குலதெய்வ கோவிலுக்கு போறதுக்கான வழிய இப்போ அந்த சாமி உங்களுக்கு ரொம்ப சுலபமா அமைச்சு கொடுக்க போறாரு. அங்க போய் சாமி முன்னாடி நின்னதும் உங்க மனசுல இத்தனை வருஷமா இருந்த எல்லா பாரமும் பனி மாதிரி உருகி காணாம போக போகுது. இத்தனை வருஷமா நீங்க ராப்பகலா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாம ஒரு விரைச்செலவா தான் போய்கிட்டு இருந்துச்சு. வீட்டுல சுப செலவுகள் நடக்கிறத விட மருத்துவ செலவும் வீண் வம்பு வழக்குகளுக்குமான செலவும் தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. உங்க கைக்கு வர காசு இனிமேல் தப்பாம நிலைச்சு நிக்க போகுது. சேமிப்புங்கிற ஒரு சந்தோஷத்தை இப்போதான் நீங்க உங்க வாழ்க்கையில முழுசா அனுபவிக்க போறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வச்சு நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு நகையோ இல்ல உங்க பிள்ளைங்க எதிர்காலத்துக்காக ஒரு பெரிய வைப்பு நிதியோ உருவாக்க போறீங்க. அந்த அளவுக்கு மகாலட்சுமி தாயார் உங்க வீட்டுல நிரந்தரமா வாசம் செய்ய போறா. யமனசுக்குள்ள பல வழிகளை பல ரணங்களை வச்சுக்கிட்டு வெளியில உலகத்துக்காக சிரிச்சுக்கிட்டு திரியற ஒரு ஆள் நீங்க. உங்களோட அந்த நிஜமான அழுகை ராத்திரி நேரத்துல உங்க தலைனைக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில யாருக்கிட்டையும் உங்க கஷ்டத்தை காட்டிக்காம இவ்வளவு துயரத்தையும் தாங்கிட்டு நிக்கிற உங்க மனசு இப்போ இரும்பு மாதிரி ரொம்ப உறுதியா மாறப்போகுது. பழசையெல்லாம் நினைச்சு நினைச்சு முடங்கி போய் உருகின காலம் எல்லாம் மலை ஏறி போச்சு. இனிமே உங்களை எவனாலும் அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. எவனாலும் ஈஸியா உங்களை அள வைக்க முடியாது. ஒரு பெரிய சிங்கத்தோட தைரியம் உங்க மனசுக்குள்ள வந்து உட்கார போகுது. உங்களை பாக்குறவங்களுக்கே உங்க கண்ணு இருக்கிற அந்த தீர்க்கமான பார்வைய பார்த்து ஒரு சின்ன பயம் வர அளவுக்கு ஒரு பெரிய கம்பீரம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க ராசிநாதன் அந்த புதன் பகவானோட முழு அனுக்கிரகமும் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால இனிமேல் உங்க பேச்சுக்கு ஊருக்குள்ள ஒரு பெரிய மதிப்பு கூடும். உங்களை வேண்டான்னு ஒதுக்குனவங்க எல்லாம் இப்போ 10 பேர் உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்கற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய வழிகாட்டியா உங்களுக்கு மாற போறீங்க. நீங்க தொட்ட காரியம் எல்லாமே இனிமேல் துலங்கும். யாருக்காகவும் உங்க முடிவை இனிமேல் மாத்திக்காதீங்க. உங்க மனசுக்கு சரின்னு பட்டதை மட்டும் எந்த பயமும் இல்லாம தைரியமா செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த மார்ச் 31 உங்க வாழ்க்கையில நீங்க திரும்பி பாக்குற அளவுக்கு ஒரு பெரிய மைல்கல்லா மாறப்போகுது. உங்க கஷ்டமெல்லாம் காத்துல பறக்க போகுது. ஒரு மாபெரும் சந்தோஷம் உங்களை சுத்தி வட்டமடிக்க போகுது. முழு நம்பிக்கையோட இருங்க. இனிமேல் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். கடைசியா உங்ககிட்ட நான் சொல்லிக்க விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். இந்த 3 நாள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்களை பார்த்து நீங்க கொஞ்சம் கூட ஆச்சரியப்பட வேண்டாம். ஏன்னா இது அத்தனையும் நீங்க படுத்த படுக்கையா இருந்து வடிச்ச கண்ணீருக்கு அந்த மேல இருக்கிறவன் கொடுக்க போற நேருக்கு நேரான பதில். மார்ச் 31 அப்புறம் உங்க தலையெழுத்து முற்றிலுமா மாறி ஒரு புது மனுஷனா நீங்க வலம் வர போறீங்க. இது வரைக்கும் நீங்க இழந்த பணமா இருக்கட்டும், நிம்மதியா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு பல மடங்கா திரும்ப கிடைக்க போகுது. உங்களை வேண்டான்னு தூக்கி எரிஞ்சவங்க எல்லாரும் உங்க காலடிக்கு வந்து நிக்க போற நேரம் இது. அதனால மனசை ரொம்ப தளர விடாம ஒரு இரும்பு மாதிரி ரொம்ப உறுதியா வச்சுக்கோங்க. உங்க குலதெய்வத்தோட நேரடி பார்வையில நீங்க இருக்கிறதுனால இனிமேல் கஷ்டங்கிற பேச்சக்கே உங்க வாழ்க்கையில துளி கூட இடம் கிடையாது. காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையா உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு நாளுக்கான வேலையை தொடங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு, குறிப்பா காக்கைக்கு தினமும் கொஞ்சமாவது சாப்பாடு வைங்க. உங்களை சுத்தி இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவியை செய்யுங்க. நீங்க செய்யற இந்த சின்ன சின்ன தர்மம் தான் நாளைக்கு ஒரு பெரிய மலையளவு புண்ணியமா மாதிரி உங்களையும் உங்க பரம்பரையும் பெரிய அளவுல காக்க போகுது. யாராவது உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசினா கூட அவங்கள பார்த்து ஒரு புன்னகையை மட்டும் சிந்தித்துட்டு அமைதியா கடந்து போய்கிட்டே இருங்க. உங்க வெற்றியை தடுத்து நிறுத்த இப்போ இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனாலையும் முடியாது. உங்க கனவுகள் எல்லாமே இனிமேல் ஒன்னொன்னா கண் முன்னாடி நிஜமாக போகுது. நீங்க ஆசைப்பட்ட அந்த புது தொழில், குறிப்பா உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான அந்த பெண்கள் துணிமணி வியாபாரம் நீங்க நினைச்சதை விட பெரிய அளவுல வளர்ந்து பிரம்மாண்டமா நிக்கும். நீங்க மனசுல நினைச்சு வச்சிருக்கிற அந்த புது பிராண்டு பேரு நாளைக்கு ஊரே கொண்டாடுற அளவுக்கு பெரிய உச்சத்தை தொட்டு உங்களுக்கு லாபத்தை மழையா அள்ளி கொடுக்க போகுது.
நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் தங்கம் மாதிரி ஜொலிக்க போகுது. உங்க வீட்ல சந்தோஷமும் நிம்மதியும் எப்பவும் நிறைஞ்ச வழியணும்னு அந்த எல்லாம் வல்ல இறைவனை நான் மனசார வேண்டிக்கிறேன். இந்த பொற்காலத்தை முழுமையா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு நீங்க கண்டிப்பா வருவீங்க. உங்களுக்கெல்லாம் எப்பவும் அந்த குலதெய்வத்தோட ஆசி முழுமையா அரணாக இருக்கும். ஓம் நமசிவாய. எல்லாம் ரொம்ப நல்லபடியா நடக்கும். தைரியமா இருங்க. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.